இப்போ ஐபிஎஸ் தான் வந்துருச்சுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எத்தனை நாளாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், இது எத்தனை நாளாக சரியாகுன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கிரானிக் டிசீஸ் தான். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 3 மாசம் 6 மாசம் தொடர்ந்து டேப்லெட் கொடுப்போம். நல்ல சிம்டம்ஸ் அவங்களுக்கு நோய் கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா நம்ம மருந்து மாத்திரையை வந்து குறைச்சு அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது கொஞ்சம் வாழ்க்கை முறை மாற்றம், உணவு முறை மாற்றம் வச்சு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அப்படியே கொண்டு போயிடலாம். மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு வருடம் கழிச்சோ 2 வருடம் கழிச்சோ எப்பயாவது அவங்களுக்கு ஒரு வயிற்றுப்போக்கோ வயிற்றால நோயோ வந்துச்சுன்னா இந்த சிம்டம்ஸ் மறுபடியும் வரலாம். அப்ப அந்த மாதிரி மறுபடியும் வரும்போது மறுபடியும் ட்ரீட் பண்ணுவோம். சோ ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இன்னைக்கு டேப்லெட் கொடுக்குறோம், ஒரு மாசத்துலயே சரியாகும் 2 மாசத்துல சரியாகும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு சில மாதங்கள் கழிச்சு நல்லாயிருவாங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ எப்பயாவது அவங்களுக்கு வந்து மறுபடியும் அவங்க குடல்ல வந்து இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த நோய் மறுபடியும் வரலாம். அப்ப மருத்துவர் அணுகி அப்ப அதை ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நாள் தொடர்ந்து இருக்காம கொஞ்சம் நாளே சரியாயிடும். ஆனா மறுபடியும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐபிஎஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டேபிள் டிசீஸ், கிரானிக் டிசீஸ், ரொம்ப நாளா இருக்கக்கூடியது. ஆனா எந்த விதமான சீரியஸ் பிரச்சனையும் வராது. கரெக்டான மருத்துவ ஆலோசனை பேர்ல மருந்து எடுத்தீங்க அப்படின்னா அதை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ப்ரொடக்டிவ் லைஃப், நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு எல்லா ஹாப்பியா இருக்க முடியும் நம்மளால. அதை நினைச்சு மன உளைச்சல் படாம மருத்துவ உதவியை நாடி நீங்க டிசீஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் நார்மல் லைஃப் வாழலாம். ஓகே சார், இப்போ வந்து கொலோனோஸ்கோபி இல்லாம வேற மூலமா ஏதாவது இதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியுமா நம்மளால? கொலோனோஸ்கோபி இல்லாம நம்ம இந்த சிடி ஸ்கேன் பண்றோம், சிடி கொலோனோகிராஃபின்னு ஒன்று இருக்கு, கேப்சூல் எண்டோஸ்கோபிலாம் ஒன்று இருக்கு. பட் அதெல்லாம் வந்து தேவையில்லை. ரொம்ப தேவைப்படுற பட்சத்துல வந்து நம்ம கொலோனோஸ்கோபி பண்ணுவோம். இல்லைன்னா பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, சிடி ஸ்கேன்லேயே வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். மற்ற ஸ்கேன்ஸ் வந்து பெரும்பாலும் இதுக்கு தேவைப்படாது. ஓகே சார், தேங்க்யூ.